ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் பெண்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அழகை விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா? முக அழகுனாலும் சரி, முடி அழகுனாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு முகத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்கு, பொலிவாக நல்ல கலராக வச்சுக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பச்சை பயறு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறிடணும். பச்சை பயிறு ரொம்பவே நல்லது. அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் சோப்புலாம் கிடையாது, இந்த மாதிரி பச்சை பயிறு இதெல்லாம் தான் அரைச்சி போட்டு பூசி குளிப்பாங்க. இப்போ நம்ம அதை வச்சு தான் ஒரு டிப் பண்ண போகிறோம். பாசி பயிறு, அதுக்கப்புறம் பச்சரிசி, இதை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இந்த நல்லா ஊறினதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை நம்ம ஒரு வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டி சாஃப்டாக இருக்கணும், அதாவது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும் அப்படின்னா இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். லேசாக வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றி இதை அப்படியே கிண்டணும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக, ஏன்னா உடனே கட்டி பிடிச்சிரும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு சீக்கிரம் அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது வரைக்கும் கிண்டணும். கொஞ்சம் கிண்டும் போதே அப்படியே கட்டியாக வர ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பாசிப்பயிறு போட்ட உடனே முகத்தில் அப்படி ஒரு பொலிவு இருக்கும். பச்சரிசியும் அப்படி தான் அழுக்கெல்லாம் போக்கி நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். இதை அப்படி கொஞ்சம் நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பார்த்திங்களா, கட்டி வருது. இது இவ்வளோ திக்காகணும்னு கூட இல்லை, இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறதுக்கப்புறமா இதில் என்ன பண்ணுறோம், ஆலோவேரா ஜெல் போடுறோம், கத்தாழை ஜெல். இது இன்னும் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். அதனால தான் இதை போட்டுடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, வெளியிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முகத்தில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ரொம்ப பொலிவாக நம்ம கலரை நல்லா எடுத்து கொடுத்து அழகாக ஆக்கும். இதை டெய்லி போட்டுட்டு வரலாம். நல்ல ஸ்கின் ஒரு ரொம்ப க்ளோவாக அழகாக இருக்கும் பார்க்கவே. இது கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். போட்ட ஒரு 2-3 நாள்லேயே முகத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அப்படியே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்படியே லேசாக ஒரு மசாஜ் கொடுத்து அப்படியே மெதுவாக கழுவி எடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம செய்யும்போதே அதனோட பலனை தெரியும். பார்த்திங்களா, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னா பாதாம் பிசின். இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு ஜெல்லி மாதிரி சாஃப்டாக அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, முடிக்கு நல்ல ஒரு உரத்தை கொடுக்கும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் அந்த பாதாம் பிசின் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை விடையே நல்லா பழுத்திருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழமாக எடுத்து அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி பழமாக இருந்ததுன்னா 2 பழம் போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 போதும். ஹேர் பேக்
போட போகிறோம் நம்ம. இது நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் முடிக்கு. முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். ஒரு ஹேர் டானிக்னு சொல்லலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து அரைக்கலாம். தண்ணி ஊற்றணுன்னு இல்லை, லேசாக தேவைப்பட்ட தேங்காய் பால் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அது முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும். எப்பயுமே ஒரு ஷைனிங் கொடுக்கும். சில்கியாக இருக்கும் ஹேர், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறேன். அது என்னென்னா, பாதாம் ஆயில் இருந்ததுன்னா பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். பாதாமும் முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும். இது அந்த ஆலுவேரா ஆயில் வீட்டில் காய்ச்சினா ஆலுவேரா ஆயில் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். அதை ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வாழைப்பழம், அதுக்கப்புறமா அந்த பாதாம் ஜெல் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஒரு திக்கான தேங்காய் பால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால், அதோட பாதாம் ஆயில் இருந்தால் பாதாம் ஆயில், அப்படி இல்லை நான் மிக்ஸ் பண்ணது இது நான் வீட்டில் செஞ்ச ஆலுவேரா ஆயில், அதை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கிறதுக்காக தான் அந்த ஆயில் ஊற்றி இதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா ரூட்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு குளித்தா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் பார்க்கவே நல்லா சில்கியாக ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சிறந்தது இது. அடுத்தது ஒரு டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கழுத்து, கை இதெல்லாம் சுற்றி, கால் இதெல்லாம் சுற்றி ஒரு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கழுத்தை சுற்றிலும் கருப்பாக இருக்கும், அழுக்காக தெரியும், அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கிங் சோடா, கொஞ்சம் தேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லெமன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிழிஞ்சு விட்டுட்டு இந்த கரைசலை அப்படியே நல்லா கழுத்தை சுற்றியோ இல்லை எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ கை காலில் கூட போடலாம். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த கருமையை அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறிட்டு வெளியில் நல்லா பொலிவாக இருக்கும். ஸ்கின் நல்லா பொலிவாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன 3 டிப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் செஞ்சு காமிக்கிறேன், அப்புறம் பாருங்கள். இந்த மாதிரி எப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையிலேயே தடவி விட்டுடலாம். இன்றைக்கி இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் எடுத்து அப்படியே கையிலேயே தடவிடலாம். விரலாலேயே நல்லா தடவிட்டு போட்டு அழுத்திலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக தடவி அப்படியே கழுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கழுத்தில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு நல்ல பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.